வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் கிளிநொச்சி பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சந்திக்கு விவசாய திணைக்களத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே விவசாய திணைக்களத்தில் தங்களுக்கு நிரந்தரமான வீடு, நிரந்தரமான பணியமர்த்தல், நிரந்தரமாக அவர்களுக்கு வேலை திட்டம் வேண்டும் என்ற ஒரு அமைதியான முறையிலே, அகிம்சையான முறையிலே, யாருக்கும் எதிரான முறையில் அல்லாமல் ஒரு அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டத்திற்காரர்கள் ஒருவரான இந்த அண்ணாவை நாங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க உள்ளோம். வாரங்கள் தொடர்ச்சியாக காணொலியை பார்ப்போம். அவர்களுடைய ஒரு ஒரு உள்தரமான நோக்கங்கள் என்ன, அவர்கள் என்னதுக்காக போராடுகிறார்கள் என்பதை அவர்களாக கேட்டுக்கொள்வோம். கூறுங்கள். என்னென்னா நம்ம நாங்கள் 2014ஆம் ஆண்டு இங்கே இந்த நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தோம். ஒப்பந்த பணியாளராக வந்து எங்களை இணைச்சு கொண்ட காலப்பகுதியில் அந்த ஒரு 1.5 வருடத்துக்குள்ளே இந்த குறுகிய காலத்தில் உள்ள ஆட்களுக்கு ஒரு 180 நாள் ஒரு அடிப்படையில் வந்து நிரந்தர நியமனத்தை வழங்கிட்டாங்க. எங்களோட நிலையிலேயே இருக்கிறார்கள். அதில் அந்த ஒரு 5 நாள் 10 நாள் காணாதாக்கள் 11 வருஷமாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் வேலைக்கு இன்றைக்கு வாரமோ 10 நாள் வந்தால் 10 நாளைக்குரிய சம்பளம் தான் எங்களுக்கு விடும். ஒரு 11 வருஷமாக இந்த இந்த விவசாய திணைக்களத்தை பணியாற்றுகிறீர்கள். உங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் என்ன தரப்படவில்லை? நிரந்தரமான வேலையில் இப்போ எங்களுக்கு வேலை தருகிறார்கள். எங்களுக்கு அந்த விவசாய ஆராய்ச்சி வேலைகள் தருகிறார்கள். ஆனால் வேலைக்கு வருகிற நாட்களில் மட்டும்தான் சம்பளம். நிரந்தர பணி என்று இல்லை. ஒப்பந்த பணியாளராக நாங்கள் கடமையாற்றி வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் நீண்ட காலமாக இப்படி இந்த கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு, முன்னைய அரசாங்கத்துக்கும் வச்சோம். இப்போ அதுக்கு பிறகு வந்த அரசாங்கத்துக்கும் வச்சு இப்போ 3வது அரசாங்கம் வந்திருக்கு. இந்த அரசாங்கம் வந்து எங்களை வந்து ஒரு கவனத்தில் கொள்ளுமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ, இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ, இல்லை உத்தியோகத்துக்கு எதிராகவோ நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்காமல் எங்களோட கோரிக்கையை வந்து இதை நான் வந்து அகிம்சையாக தெரியப்படுத்துகிறோம். இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல், இதை வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்காட்டி எங்களுக்கு பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் அங்கே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இப்பயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தென்னிலங்கை பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பிரதமருக்கும் சரி, ஜனாதிபதிக்கும் சரி நாங்கள் இதை தெரியப்படுத்தி இந்த 30,000 அரச வெற்றிடத்துக்களை வந்து எங்களை உள்வாங்கி நாங்கள் வந்து 1500 பேர் நாடுகள ரீதியில் இருக்கிறோம். எங்களை வந்து உள்வாங்குங்க, எந்த நிபந்தனையும் இல்லாமல் உள்வாங்குங்க. ஒரு புதிய ஒரு நிபந்தனை ஒன்று வைத்திருக்கிறோம். 45 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு அரசு சேவையில் உள்வாங்கப்பட முடியாதுன்னு சொல்லி. ஆனால் 35 வயசுல வேலைக்கு சேர்ந்தவருடைய 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவருக்கு 45 ஆயிட்டு. இது அரசாங்கம் விட்ட பிள்ளைய எங்களில் வந்து முடிக்க பார்க்குறாங்க. மற்றது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் எதுவும் இருக்கணும், ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒரு NBK சர்டிஃபிகேட் இருக்கணும்னு நாங்கள் அந்த நிலையில் வந்து நாங்கள் இங்கே வேலைக்கு சேர இல்லை. நாங்கள் அப்படியெல்லாம் முடிச்சிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் வேறு வேலைக்கு போயிருப்போம். 10 வருஷமாக வேலை செஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு NBK சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் ஒரு நியமனம் தருவோம். முன்னைய அரசாங்கம் சொன்னது. இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தருமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா அரச வேலை வாய்ப்புகள் இப்போ 4ஆம் நாளாக அறிவித்து கொண்டிருக்காங்க. எங்களையும் வந்து உள்வாங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களோட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இல்லை, இந்த குறைஞ்சபட்ச சம்பளத்தில் எங்களால் இந்த பொருளாதார நெருக்கடியில் தாக்கு பிடிக்க இல்லாமல் இருக்குது. அரசாங்கத்துக்கு மிகவும் வேதனையோடையும் வலியோடையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுமென்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து தொழிற்சங்கங்களுக்கு எதிராக, தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாக இறங்கிய ஒரு அரசாங்கம் தான். அப்போ அவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் நாங்கள் ரோட்டுக்கு வரோன்னா இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும் ஏன் வராங்க. ஏதோ பிரச்சனை, சின்ன பிரச்சனைனா நாங்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 11 வருஷமாக குறைந்த சம்பளம், மருத்துவ செலவு செய்ய இயலாது, ஒரு விரும்பின சாப்பாடை வாங்கி எங்களுக்கு சாப்பிட இயலாது. ஏன்னா குறைஞ்ச சம்பளத்தில் வந்து எங்களுக்கு அந்த மாதம் 3 நேர உணவை மட்டும் எங்களை சமாளிக்க முடியுது. மற்ற செலவுகள் இந்த சம்பளத்தால் ஈடு கொடுக்க முடியல. நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், 4 மணிக்கு பிறகு போய் வெளியில் வேலை செய்கிறோம். வெளியில் வேலை செஞ்சு அதில் வர லீவு நாட்களில் கூடி நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மிகவும் இங்கே மண்பட்டி வேலை செய்கிறோம், வெளியிலையும் போய் வேலை செய்கிறோம். அப்படி செய்தால் தான் இந்த நெருக்கடி, இந்த கரண்ட் பில் விலை, இந்த உப்பு விலைகளுக்குள்ளேயும் இந்த நெருக்கடிக்குள்ளேயும் நாங்கள் வந்து எங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போக எங்களுக்கு இந்த சம்பளம் காணாதனால நாங்கள் எங்களையும் வந்து ஒரு அரச ஒரு நியமனத்தை தந்து எங்களை போல ஆட்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா சர்க்குலருக்கு 180 நாள் அடிப்படையில் கொடுக்க சொல்லி அதை வந்து நீங்கள் மீள புதுப்பித்து எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த இப்பத்திய இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த இடத்தில் விட்டு செல்லுகின்றோம். எங்களுடைய மக்கள் காலகாலமாக இந்த வெண்ணிலை பரப்பிலே கஷ்டப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த கால அரசாங்கம் மாதிரி இருக்காமல் எங்களுடைய உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு வேலை திட்டங்களை வழங்குவீர்கள். இவர்கள் இன்று முன்னெடுத்து செல்லும் இந்த அமைதியான போராட்டம் கௌரவ விவசாய திணைக்கள அமைச்சு அவர்கள் இதை கண்டுகொண்டு இவர்களுக்கான ஒரு சரியான தீர்வை வழங்குவார் என்ற நிலையிலே இந்த காணொலிகளை நாங்கள் பகிர்கின்றோம். என்ன நடக்கப் போகிறது, மக்கள் என்பதை தீர்மானிக்கப் போகிறார்கள். இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுக்கப் போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி அண்ணா. nன்றி.
நிலையத்திலிருந்து வந்திருக்கிறோம். எமது விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு நிரந்தர நியமனங்கள் 11 வருட காலமாக கிடைக்கப்படவில்லை. விவசாய ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலியில் பணிவு நடக்கிற செயற்திட்டங்கள் அனைத்துமே ஒப்பந்த தொழிலாளராகிய நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர் எங்கள் மூலம்தான் எந்த ஒரு செயற்திட்டங்களும் அனுப்பப்படுகின்றது. எங்களுக்கான நியமனத்தை பெற்று தருவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்துள்ளோம். குறைந்த வருமானம் கடின உழைப்பு 180 நாளில் தர வேண்டிய நியமனம் 2500 நாட்கள் கடந்துவிட்டது. 2500 நாட்கள் நியமனம். ராஜ். இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்களத்துக்கு எதிராகவோ இல்லை இங்கே வேலை செஞ்ச உத்தியோகத்திற்கு எதிராகவோ இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை. நீண்ட காலமாக 11 வருட காலமாக நாங்கள் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம். நிரந்தர நியமனம் இல்லாமல் எங்களோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. முன்னைய ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள். ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு இன்றைக்கு 11 வருடங்கள் கடந்து விட்டன. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த 1500 ரூபாய் 1800 சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 வருடத்துக்கு ஒருக்கா அந்த 180 நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த சர்க்குலரின் படி. இப்பொழுது 11 வருடங்கள் ஆகியும் அந்த சர்க்குலர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம். இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம். அது பட்சமில்லாமல் 180 நாள் அடிப்படையிலே 5 நாள் 7 நாள் 8 நாள் என்று விடுபட்டவர்கள் கூடி இன்றும் 11 வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள். அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால்
அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள். நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரியல. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம். அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்புண் அடைந்தாவோ இல்லாட்டி நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு அந்த கொடுப்பனவும் இல்லை. அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு 11 வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம். இங்கே அடிமட்ட வேலையிலிருந்து ஒபிஸ் வேலை செய்யக்கூடிய அப்போல திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள், வடமாகாணத்திலும் இருக்கிறார்கள், நாடளாவிய ரீதியிலே இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயிடாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே ஒரு லேபராக ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். நாடக ரீதியில் ஒரு 1500 பேர் இப்போ நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. விவசாய திணைக்கள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த 30,000 வெற்றிடத்துக்குள்ள இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். 30,000 அரச நியமனங்களை நாங்கள் வழங்க போகிறோம்னு சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் 15,073 அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு. முந்தின நாள் 24ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர், அதாவது சுகாதாரத்துறையில் 3,447 அரச நியமனத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு 10,000 வெற்றிடம் தான். அதுக்குள்ளே இந்த 1,500 விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுக்கிறேன். இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை. அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம். இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை இந்த விவசாய ஊழிய திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுறதை இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த 30,000 வெற்றிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வெற்றிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே வெற்றிடம் ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். 25 பேருக்கு மேலே இங்கே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க. அப்போ அந்த காடரண்டு சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே இந்த 25 காடரை அவங்களை உள்வாங்கியிருந்தாலே இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. அப்படியே வச்சு இது அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போறீங்களா, இல்லை இப்படியே கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களோட நிலையில மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களை சாதாரண நிலையில கூட நாங்கள் இல்லை. ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு, கரண்ட் பில், வீட்டு சாமான் இதுகள் வாங்குறது எங்களுக்கு காணாது. அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம். அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம், 2 நேர சாப்பாடு கொண்டு வரோம். அப்போ இந்த 35,000 சம்பளத்தில் 11 வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு இந்த 35,000 இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த 35,000 வழங்கியிருக்கு. 20,000 பிறகு 25க்கு 30க்கு இப்போ நாங்கள் 35 வந்திருக்கு. எங்களுக்கு 50,000 60,000 கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கல. இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு இந்த அரசு திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமாக வச்சிருக்கிற ஆக்களை உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அராஜக வழியிலேயோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்களுடைய வழியை. இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வேணைய அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட நிலைமையில் ஒரு தொழிலாளர் ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்தில் எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை. எங்களுடைய பிரச்சனையை அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களோட 11 வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கோம். நாடாள ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களை இந்த செய்திகளை சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இதில் தெரியப்படுத்தி ஒரு மிக விரைவில் எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைல அம்மா அது ஆமாம் கேட்பீங்களா? ஆமாம் நீங்கள் கேட்பீங்களா? கொஞ்சம் ஒரு 2 வரி. 100 வருடங்களாக
கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நியமனம் வழங்கியதில் 13 நாள் காணாது. அந்த 13 நாள் காணாததால் நான் இந்த 11 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அரசாங்கமே எங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. 2019ஆம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள். ஆனால் தெரியல. நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம். பள்ளிக்கூட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில் போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் முத்தையா பன்னீர்செல்வன். நான் விவசாய திரைக்களம் நெல்லாராய்ச்சி நிலையம் பரந்தனிலிருந்து வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே 12 வருஷத்துக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுரா திசாநாயக்க அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம். அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும், அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக நாங்கள் 3500 நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம். எங்களையும் நிரந்தர நியமனமாக்குங்கள். நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ், சிங்கள, முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்களுக்கு கிடைக்காட்டியும் மற்ற சந்ததிக்காவது சரி.